மக்களுடன் மனதின் குரல் பொதிகை தமிழ் தொலைக்காட்சியில் 125வது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமர் மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சி. நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி. நமோ ஆப் மற்றும் சாரல் ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அரிய வாய்ப்பை பெற்றிடுவீர். வி ரமேஷ் வழக்கறிஞர், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கடந்த காணொலியில நம்ம அமெரிக்க உளவுத்துறையின் கொடூர முகங்கள் அப்படின்ட்டு ஒரு பதிவு போட்டிருந்தோம். அந்த பதிவுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. காரணம், அமெரிக்க உளவுத்துறை தொடர்பான, குறிப்பாக CIA அழைக்கப்படக்கூடிய அந்த உளவுத்துறை தொடர்பான பல தகவல்கள் இதுவரை நம்ம யாருமே வெளியே டிஸ்கஸ் பண்ணாத ஒரு விஷயம். ஆனா இதை நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அந்த கட்டாயத்திற்கு நம்மளை தள்ளியது டொனால்ட் ட்ரம்ப். எப்போ இந்த பாகிஸ்தானுடைய இந்த ஃபேக் மார்ஷல் அசீம் முனீர் அப்படிங்கிற அந்த பயங்கரவாத குழு தலைவனை தன்னுடைய வெள்ளை மாளிகையில் அழைத்து விருந்தோம்பலிட்டு விருந்து கொடுத்தாரோ அந்த நபர், அதன் பிறகு பாகிஸ்தானோட தொடர்ச்சியாக ட்ரம்ப் காட்டக்கூடிய அந்த நெருக்கம் அப்படிங்கிறது மிக நிச்சயமாக இந்தியாவுக்கு விடப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆபத்தா தான் கருதணும். அது கருத வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது இருக்கு. அதை தாண்டி இதனால வரக்கூடிய விளைவுகள் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறதை நாம் சந்திக்க, வரும் நாட்களில் சந்திப்பதற்கும் நான் தயாராக இருக்க வேண்டும் அப்படிங்கறத நோக்கிதான் அந்த பதிவு இருந்தது. அதற்கு இந்த ஒட்டுமொத்த தேசத்தையும் தயார் செய்யும் விதமாக தான் பிரதமர் ஒரு பேச்சுல சொல்லும் போது நாடும் தயார் நானும் தயார் அப்படின்னு சொல்லியிருந்தார். நானும் தயார் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நம்ம விலாவரியா அந்த போன காணொலியில பேசியிருந்தோம். அந்த காணொலி முடியும் போதே நான் ஒரு விஷயம் சொன்னேன். இந்த அமெரிக்காவுடைய இந்த கொடூர முகம் அப்படிங்கிறது இந்தியாவை நோக்கி கடந்த காலங்களிலும் சரி, இப்பவும் சரி, வருங்காலத்திலும் சரி எந்த அளவுக்கு மோசமாக இருக்க போகுது அப்படிங்கறத ஒரு கோடிட்டு காட்டும் விதமா ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ மீண்டும் அதே மாதிரி இந்த அமெரிக்காவுடைய உளவுத்துறை சம்பந்தமா பேசுவதற்கு 1000 விஷயங்கள் இருக்கு. ஏன்னா அத்தனை கொடூரமான முகங்களை இந்தியா எந்தெந்த இடத்துல எல்லாம் வளரணும் அப்படின்னு நினைச்சதோ அந்த இடத்துல எல்லாம் அதை தடுத்து அதை சதியின் மூலமாக முறியடித்தது இந்த அமெரிக்காவுடைய இந்த அரசாங்கம் அப்படிங்கிறத நம்ம பல இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்கிறோம். மீண்டும் இந்த காணொலியில பல ஆதாரங்களோடு பல முக்கியமான ஒரு விஷயங்களை இதுல பேசலாம். இதுல டு ஸ்டார்ட் வித் சேத்தன் கோதாரி அப்படிங்கிற ஒரு நபர். இவர் பாம்பே ஹைகோர்ட்ல ஒரு பப்ளிக் லிட்டிகேஷன் பெட்டிஷன் போடுறார், பொதுநல வழக்கு போடுறார். அந்த வழக்குல அவர் சொன்ன விஷயங்கள் பல பேருக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அந்த வழக்குல அவர் சொன்ன மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 2010 இருந்து 2014 வரை இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த அணு உலை அப்புறம் அணு விஞ்ஞானிகள்ல பல பேர் மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கிறார்கள். அவங்க எப்படி இறந்தாங்கன்னே தெரியல. இது சம்பந்தமாக விசாரிக்க ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைக்கணும் அப்படின்ட்டு அந்த சேத்தன் கோதாரி அந்த மனுவில் அவர் சொன்னார். இதுவே பலருக்கு அதிர்ச்சியாக இருந்தது. எப்படி இந்தியாவுடைய அணு விஞ்ஞானிகள் இந்த மாதிரி திடீர்னு இறந்து போறாங்க. அந்த இறந்து போனதுக்கான காரணம் சூசைடு இல்ல பல்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் பெரும்பாலான more than 90% ஆஃப் கேசஸ்ல அது எப்படி குறிப்பிடப்பட்டிருக்குன்னா அன்எக்ஸ்பிளைன்ட், அதாவது விவரிக்க முடியாதது அப்படிங்கிற மாதிரி தான் அதை குறிப்பிட்டு அந்த கேஸுக்கு அந்த வழக்குகள் மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை அவர் அந்த பொதுநல வழக்குல குறிப்பிடுறார். அவர் அந்த பொதுநல வழக்கு போட்ட பிறகுதான் இது ஒரு மிகப்பெரிய, நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு விவாதமாக ஏற்படுது. ஆனா பல ஊடகங்கள் அதை இருட்டடிப்பு செய்யறாங்க. ஆனா இப்ப மீண்டும் அது தொடர்பான விவாதம் தொடங்கியிருக்கு. இப்ப அந்த பொதுநல வழக்குல அவர் சொன்ன மிக முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். அதுல அவர் சொல்லும் போது என்ன சொல்றார் அப்படின்னா, கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக இந்தியாவுடைய பல நியூக்ளியர் ஸ்டேஷன்ஸ்ல பணிபுரியக்கூடிய பொறியாளர்கள், மிக முக்கியமான பொறியாளர்கள், டாப் சயின்டிஸ்ட், அதாவது மிக முக்கியமான விஞ்ஞானிகள் எல்லாமே மர்மமான முறையில் இறந்திருக்கிறார்கள். இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்றது மட்டும் இல்லாம எங்கெங்க இந்த சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு பட்டியல் போடுறார். அதுதான் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்துது. அந்த பட்டியலில் என்ன சொல்றாரு அப்படின்னா, பார்க், அதாவது பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், பார்க், அவங்களே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 680 ஸ்டாஃப் கடந்த 15 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 680 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கறத அவங்க அபிஷியலாவே டாக்குமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத டாக்குமெண்ட்டை அவருடைய மனுவுல இணைக்கிறார். அதை தாண்டி இன்னொரு விஷயம் பண்றாரு. என்னன்னா, பரோடா ஹெவி வாட்டர் பிளான்ட்,
அங்க அந்த ஒரு இடத்துல மட்டும் கிட்டத்தட்ட 26 மர்ம மரணங்கள் நடக்குது. அதே மாதிரி இந்த கோட்டா, அதுக்கப்புறம் நம்மளுடைய தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிளான்ஸ்ல 30 முதல் கிட்டத்தட்ட 30 பேர் வந்து மர்மமான முறையில் இறந்திருக்கிறார்கள் அப்படின்னு அவருடைய அந்த பெடிஷன்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம மிக முக்கியமா இந்திரா காந்தி சென்டர் ஆஃப் அட்டாமிக் ரிசர்ச் கல்பாக்கம், நம்மளுடைய கல்பாக்கத்துல அங்க வந்து பணிபுரிந்த கிட்டத்தட்ட 92 பேர் மர்மமான முறையில் இறந்து போயிருக்கிறார்கள் அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு நீண்ட ஒரு பட்டியலை அவர் வந்து அந்த பொதுநல வழக்கில் வந்து வெளியிட்டது அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியது. இது சம்பந்தமான அந்த வழக்கு அப்படிங்கிறது நடந்தது. இந்த வழக்கு சம்பந்தமாக இந்த வெளியான செய்தி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக மாறியது. அதன் பிறகுதான் இதன் காரணம் என்ன, இதன் பின்னணி என்ன அப்படின்ட்டு வந்து ஒரு விஷயமா வந்து தோண்டி எடுக்கப்படுது. தோண்ட எவ்வளவு பெரிய ஒரு சர்வதேச சதி இதன் பின்னணியில் இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நம்ம ஒரு அனாலிசிஸின் அடிப்படையில் ஒரு சில அதாவது இப்போ இந்த நடந்த மரணங்கள்லேயே மிகவும் நோட்டபிளான மரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அது எந்தெந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல நடந்தது, இதற்கான பின்னணி எப்படி அன்எக்ஸ்பிளைன்டா, அது விவரிக்க முடியாததா இன்னைக்கு வரைக்கும் மர்மமான முறையிலேயே இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்ப்போம். நம்ம ஒரு லேட் 60s இருக்கவங்களுக்கு மிக நிச்சயமாக இந்த சம்பவம் அப்படிங்கிறது நினைவில் இருக்கும். அஃப்கோர்ஸ் 90s கிட்ஸ்கோ இல்லை 2K கிட்ஸ்கோ இதை பற்றி தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. நம்மளோட இந்தியாவுடைய அணுத்தந்தை அப்படின்னு நாம் அழைக்கப்படக்கூடிய ஹோமி பாபா, அவர் மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி. இந்தியா அணு உலை சம்பந்தமாகவும் அணு விஞ்ஞானத்திலையும் மிக முக்கியமான ஒரு வளர்ச்சி அடையணும் அப்படின்னு தன்னுடைய பங்களிப்பை வந்து அவர் ரொம்ப திறம்பட வந்து செய்தவர் அப்படின்னே வந்து சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு விஞ்ஞானி என்ன ஆகிறார் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அவர் கேம்பிரிட்ஜில் படிக்கிறாரு, பாம்பேயில் வந்து பிறக்கிறாரு, கேம்பிரிட்ஜில் போய் படிச்சுட்டு அங்கேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபிசிஷியன் ஆகிறாரு. அதுக்கப்புறம் அவர் மீண்டும் வந்து இந்தியாவுக்கு வராரு. குறிப்பாக அந்த செகண்ட் வேர்ல்டு வாருக்கு பிறகு அவர் இந்தியா வருகிறார். இந்தியா வந்தோடனே நம்மளுடைய நாடு எந்த நிலைமையில் இருக்குது, மிக குறிப்பாக இந்த அணுத்துறையில் நம்ம என்ன மாதிரியான ஒரு பங்களிப்பை ஆற்றணும் அப்படின்னு இந்தியாவை மிக வேகமாக இதை நோக்கி நகரணும் அப்படின்னு கொண்டு போகிறாரு. இது எல்லாத்தையுமே தீவிரமாக அவர் செய்து கொண்டிருக்கும் போது 1966 ஜனவரி மாதம் ஹோமி பாபா அவர்கள் போயிங் 707 பிளைனில் வந்து அவர் வந்து பயணிக்கும் போது அவருடைய விமானம் வந்து விபத்துக்குள்ளாகுது. அந்த விமான விபத்தில் ஹோமி பாபா மரணம் அடைகிறார். அது மட்டும் இல்லாமல் அவரோடு சேர்ந்து பயணித்த கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான பேசஞ்சர்ஸும் வந்து உயிரிழக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஹோமி பாபா அவர்களுடைய மரணம் அப்படிங்கிறது சந்தேகத்துக்குரிய மரணமாக இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த விபத்துக்கான காரணம் குறிப்பாக அந்த இப்போ கூட ஒரு விமானம் வந்து விபத்துக்குள்ளாச்சு. ஸோ அதில் வந்து பிளாக் பாக்ஸ் எடுக்கப்பட்டது, ஏன் அந்த விபத்து நடந்ததுன்னு பல்வேறு ஆராய்ச்சிகள் நடந்தது. இப்போ ஹோமி பாபா அவருடைய அந்த விமான விபத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு அதை தோண்டி எடுக்கும்போது அவங்க அதுக்கான காரணம்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா மிஸ்கம்யூனிகேஷன் பிட்வீன் தி பைலட் அண்ட் ஜெனீவா ஏர்போர்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஜெனீவாவை தான் இவர் போய் வந்து அடையணும். ஸோ ஜெனீவா அந்த ஏர்போர்ட்டில் இருக்கவங்களுக்கும் பைலட்டுக்கும் நடந்த ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் தான் இந்த விபத்துக்கான காரணம் அப்படின்னு வந்து ஒரு புதுமையான ஒரு காரணம் வந்து சொல்லப்பட்டது. இன்ஜின் ஃபெயிலியர், பறவை வந்து இன்ஜின் மேலே மோதி ஃபெயிலியர் ஆச்சு, இல்லை ஒரு மிசைல் அட்டாக் கீழேருந்து நடந்தது, இல்லை விமானத்திலேயே குண்டு வெடிச்சது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் காரணமாக சொல்லப்பட்டிருந்தா அதை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும், அதை ஏற்றுக்கொள்வதற்கான பர்சன்டேஜாவது இருக்கும். ஆனால் ஒரு மிஸ்கம்யூனிகேஷனில் இந்த மாதிரி ஒரு விபத்து நடக்குமா? அதுவும் இந்தியாவுடைய டாப் சயின்டிஸ்ட், நம்பர் 1 நியூக்ளியர் சயின்டிஸ்ட் பயணித்த அந்த விமானம் விபத்துக்குள்ளானது ஏன் அப்படிங்கிற அந்த கேள்வி இன்று வரை மர்மமாகவே நீடிக்கிறது. அதுக்கு அடுத்து பாருங்க, எல் மகாலிங்கம் 47 அவருடைய வயசு இறக்கும் போது சீனியர் நியூக்ளியர் சயின்டிஸ்ட். இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் எங்க ஒர்க் பண்றாரு அப்படின்னா கைகை அட்டாமிக் பவர் ஸ்டேஷன், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பவர் ஸ்டேஷன்ல இவர் வந்து ஒர்க் பண்றாரு. அதாவது காலையில ஒரு நடைப்பயிற்சிக்காக இவர் போறாரு, ஆனா திருப்பியும் வந்து வீட்டுக்கு வரல. ஸோ மிக தீவிரமாக அவரை நோக்கி வந்து அவர் எங்கே போனார் அப்படின்னு வந்து தேடுறாங்க. அப்போ வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய காளி அப்படிங்கிற ஒரு ஆறில் 5 நாட்களுக்கு பிறகு சடலமாக அவர் வந்து மீட்கப்படுகிறார். இதை வந்து அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் வந்து சிம்பிளாக வந்து சூசைட் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இது அவர் வந்து தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு வந்து முடிக்கிறாங்க. ஆனால் அவர் தற்கொலை செய்து கொண்டதுக்கான காரணமாக அங்கே என்ன சொல்கிறாங்க, குறிப்பாக ராம் குப்தா அப்படிங்கிறவர் தான் வந்து அந்த உத்தர் கன்னடாவோட எஸ்பி. அவர் வந்து ஒரு பேட்டியில் சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, வழக்கமாக அவர் வந்து வாக்கிங் போகும்போது கையில் வந்து வாட்ச் கட்டிகிட்டு இருப்பார், அதே மாதிரி வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போவார், ஆனால் எதுவுமே அவர் வந்து எடுத்துகிட்டு போகல. ஸோ இதுலேருந்தே வந்து அவர் சூசைட் தான் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தெரியுதுன்னு சொல்லிட்டு ஒரு எஸ்பி
ஒரு மாவட்ட எஸ்பிக்கு என்ன இருக்க முடியும்? ஸோ அந்த மாதிரி அவர் வந்து சொல்றார். இதை காட்டி அது வந்து சூசைட்னு சொல்லிட்டு அந்த வழக்கு வந்து மூடப்படுது. ஆனால் அவருடைய உறவினர்கள், குறிப்பாக அவருடைய குடும்பத்தார் இதை வந்து சூசைடாக ஏற்றுக்கொள்ள விரும்பலை. ஏன்னா அவருடைய அந்த மனோதிடம் அப்படிங்கிறதும் இந்த நாட்டுக்கு மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு அளிக்க வேண்டும்னு அவர் காட்டின தீவிரமும் அவருடைய உடல்ல, அவருடைய ஆரோக்கியத்தில் அவர் வைத்திருந்த நலனும், இது எல்லாத்தையுமே வச்சு அவர் வந்து தற்கொலை செய்வதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ரெண்டாவது அவங்க எழுப்பின மிக முக்கியமான சந்தேகம் என்ன அப்படின்னா, சூசைட் பண்ணிக்கிறவங்க அட்லீஸ்ட் வந்து சூசைட் நோட்டாவது எழுதி வச்சுட்டு போவாங்க. இந்த மாதிரி என்னுடைய தற்கொலைக்கு இதுதான் இது காரணம், வேற யாரும் காரணம் இல்லை, அந்த மாதிரி சூசைட் நோட்டாவது எழுதி வச்சுட்டு போவாங்க. அந்த மாதிரி நோட் கூட அங்கே வந்து கிடைக்கல. அப்போ இது எப்படி வந்து இதை தற்கொலை அப்படின்னு வந்து எப்படி இதை வந்து வரையறுக்க முடியும் அப்படின்னு அவங்களோட குடும்பத்தார் கேள்வி எழுப்பினாங்க. இன்று வரை அந்த மரணம் வந்து சந்தேகத்துக்குரிய மரணமாக இருக்கிறது. இந்த மரணம் நடந்தது 2009 ஜூன் 8ஆம் தேதி தான் இந்த மரணம் வந்து நடந்தது. இவர் மிக முக்கியமான ஒரு நியூக்ளியர் சயின்டிஸ்ட். இதன் பிறகு பாருங்க, ஏப்ரல் 7ஆம் தேதி 2009 ரவிக்குமார் முலே அப்படிங்கிறவர் கைகை நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல ஒரு எம்ப்ளாயி, மிக முக்கியமான ஒரு டிவிஷன்ல அவர் வந்து ஒரு எம்ப்ளாயா வந்து ஒர்க் பண்றாரு. இவரும் வந்து சந்தேகத்துக்கு இடமான ஒரு முறையில் வந்து இவருடைய மரணம் வந்து நிகழுது. அந்த மரணத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து தெரியாத ஒரு சுச்சுவேஷனாக தான் இருக்கு. அதே மாதிரி இதை வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் அன்எக்ஸ்பிளைன்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து மூடி இருக்கிறாங்க. அதாவது இதை வந்து கண்டுபிடிக்க முடியல, இதை வந்து வரையறுக்க முடியல, இது என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அன்எக்ஸ்பிளைன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு சந்தேக மரணம். அடுத்ததுதான் மிக முக்கியமானது, பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர். அதுதான் வந்து இந்தியாவுடைய மிக முக்கியமான ஒரு அட்டாமிக் ரிசர்ச் சென்டர். அணு விஞ்ஞானம் தொடர்பாக இந்தியாவுடைய பல ஆராய்ச்சிகளுடைய தொடக்கம், முன்னோட்டம் எல்லாமே அங்கே தான். அந்த ரிசர்ச் சென்டரில் ஒர்க் பண்ண 2 முக்கியமான ரிசர்ச்சர்ஸ், உமங் சிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பர்தீம் பக், இந்த 2 பேரும் வந்து மர்மமான முறையில் இறந்து கிடக்கிறார்கள். அது எப்படி இவங்க 2 பேரும் வந்து மர்மமான முறையில் இருக்கிறாங்கிறதே ஒரு கேள்வி. ஒருத்தர் சூசைட் பண்ணலாம், 2 பேர் ஒன்றா போய் சூசைட் பண்ணுவாங்களே போன அந்த கதை அப்படிங்கிறது நம்ம எங்கே கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னா, இந்த காதலர்களில் கேள்விப்பட்டிருப்போம், குடும்பத்தில் கேள்விப்பட்டிருப்போம், இந்த விஷயம்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஒரு கொலீக்கு 2 பேரும் ஒரே ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு யங் சயின்டிஸ்டாக இருக்காங்க 2 பேரும். அவங்க எப்படி வந்து 2 பேரும் ஒன்றா வந்து மரணிக்க முடியும் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வி அப்படிங்கிறது வந்து எழுந்தது. இன்னும் கேட்டால் அது வந்து தற்கொலைன்னு வர்ணிக்க முடியாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த அட்டாமிக் சென்டர்லேயே ஒரு வெடி விபத்தில் அவங்க இறக்குறாங்க அப்படின்ட்டு வந்து தகவல் வந்து வெளில வந்து சொல்லப்பட்டது. ஆனால் அந்த சம்பவம் நடக்கும்போது இந்த மாதிரி வெடி விபத்து ஏற்படும் விதமான எந்த ஒரு பார்ட்டிகல்ஸும் சப்ஸ்டன்ஸும் அவங்க கையில் இல்லை. அவங்க கையில் இல்லாத போது அந்த விபத்து எப்படி அங்கே நடந்தது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கேள்வி. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு லேபில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா, குறைஞ்சபட்சம் இந்த தீயணைப்பு கருவி அப்படிங்கிறது அங்கேயே இருக்கும். இந்த மண், அப்புறம் அந்த பெரிய பெரிய சிலிண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷன் சொல்லுவோம், அதை எல்லாமே அங்கே வச்சுருப்பாங்க. அதை வைத்து வந்து நெருப்பை வந்து அணைக்க முடியும். அது அங்கே இல்லையா, இருந்ததா அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி இந்த சம்பவம் ஒரு விபத்து நடைபெற்றிருக்கிறதுன்னு சொல்லி தகவல் கொடுத்த பிறகு கிட்டத்தட்ட 45 நிமிஷம் கழித்து தான் இந்த தீயணைப்பு துறையுடைய வாகனமும் வந்து அங்கே வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் சென்டருக்கு பக்கத்துலேயே வந்து அந்த கேம்பஸ்லேயே வந்து வழக்கமாக இந்த ஃபயர் இன்ஜின் அந்த வேன் அப்படிங்கிறது இருக்கும், இல்லை ஸ்டேஷன் வந்து அருகில் இருக்கும். ஆனால் 45 நிமிஷம் தாமதமாக அங்கே வருது அப்படின்னா இது எப்படி நடந்தது அப்படின்றதுக்கான அந்த கேள்வி அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அது சம்பந்தமான விஷயங்கள் இன்று வரை வந்து ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமாவே இருக்கு. அதே மாதிரி இதை உமங்கோடைய ஃபேமிலியும் சரி, அதே மாதிரி பார்த்தாவுடைய ஃபேமிலியும் சரி, இது வந்து ஒரு சந்தேகமான, இது சம்பந்தமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்றாங்க. ஆனால் இன்று வரை அதில் வந்து மிக முக்கியமான எந்த ஒரு பிரேக் த்ரூவும் அதில் வந்து கிடைக்கல. இப்போ அடுத்து பாருங்க, உமா ராவ் அப்படிங்கிற ஒரு விமன் சயின்டிஸ்ட் 2011 ஏப்ரல் 30ஆம் தேதி இவங்க பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ்ல இவங்க வந்து குடியிருக்கிறாங்க. இவங்களும் மர்மமான முறையில் இறந்து விடுகிறார். இவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் வந்து மூடப்படுது. அதற்கான காரணமாக அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இர்ரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், ஐபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சிண்ட்ரோம், ஒரு நோய் வந்து அவங்களுக்கு இருந்தது. கடந்த 20 வருஷமா அவங்களுக்கு இருந்தது.
அதனால தான் அவங்க வந்து இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை வந்து மூடிட்டாங்க. 20 வருஷமா இந்த ஐபிஎஸ் சிண்ட்ரோம் இருந்த ஒரு நபர் எப்படி வந்து ஆக்டிவா அங்க வந்து சயின்டிஸ்டா வந்து இருக்க முடிஞ்சுச்சு. அவங்க லேடி வந்து சயின்டிஸ்ட் மட்டும் கிடையாது, அவங்க இந்தியன் உமன் சயின்டிஸ்ட் அசோசியேஷனுடைய ஃபார்மர் லீடரும் கூட, முன்னாள் தலைவர். அந்த அசோசியேஷனுடைய முன்னாள் தலைவர், அதை வந்து சிறப்பாக வழிநடத்தியவர். அதே மாதிரி அவரும் ஒரு விஞ்ஞானி, மிக குறிப்பாக இந்த அணு சம்பந்தமாக வந்து மிக முக்கியமான கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுத்த ஒரு விஞ்ஞானி, ஒரு பெண் விஞ்ஞானி. அவர் எப்படி வந்து தற்கொலை செய்து கொள்கிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. இன்று வரை அது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவே, ஒரு சந்தேக மரணமாகவே நீடிக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்த நபர் பாருங்க, மகாதேவன் பத்மநாபன் ஐயர், 48 வயது நிரம்பிய ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். இவர் வந்து அதே அந்த பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர்ல தான் வந்து ஒரு பொறியாளராக அவர் வந்து பணியாற்றுறார். ஸோ அவருடைய மரணமும், இவருடைய வீடு அப்படிங்கிறது சவுத் மும்பையில் இருக்கு. இவருடைய மரணமும் இதே மாதிரி ஒரு மர்மமான முறையில் வந்து இவரும் வந்து உயிரிழக்கிறார். இதற்கான காரணம் என்ன, இதற்கான யார் இதை செய்தது அப்படிங்கிறது இன்று வரை மர்மமாகவே இருக்குது. அதே மாதிரி ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, அதனால அவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் வந்து மூடப்படுது. இது நடந்தது 2010 பிப்ரவரி 22ஆம் தேதி. இப்போ அடுத்த ஒரு மரணத்தை பாருங்க, மே 12ஆம் தேதி 2012. முகமது முஸ்தபா அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட். இவர் வந்து இந்திரா காந்தி சென்டர் ஆஃப் அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், கல்பாக்கம், நமக்கு சென்னையில் அருகாமையில் இருக்கக்கூடிய கல்பாக்கம். இங்கே வந்து அவர் ஒரு யங் சயின்டிஸ்டாக வந்து இவர் வந்து பணியாற்றுறார். இவரும் மர்மமான முறையில் இறக்கிறார். இவரும் வந்து தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் ஒரு கூடுதலான விஷயம் என்னென்னா, அவருடைய பேக்கெட்லேருந்து நாங்கள் வந்து சூசைட் நோட்டை வந்து எடுத்தோம் அப்படின்ட்டு வந்து போலீஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஒரு பேசிக்கான விஷயம் பாருங்கள், எல்லா மதங்களும், இந்து மதம் உட்பட எல்லா மதங்களுமே வந்து தற்கொலைக்கு எதிரான மதங்கள் தான். அதுவும் அதில் குறிப்பாக தீவிரமாக இருக்கக்கூடியது இஸ்லாம். ஸோ ஒரு இஸ்லாமியர், ஒரு இஸ்லாம் மார்க்கத்தை சேர்ந்தவர், அவங்க வந்து அது வந்து ஹராம், அந்த தற்கொலை அப்படிங்கிறதே ஹராம்னு அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு மதத்தை சேர்ந்தவர், மத நம்பிக்கையும் உடையவர், அவர் எப்படி தற்கொலை செய்து கொண்டார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இன்று வரை பதிலே கிடைக்கல. அவருடைய குடும்பமும் இது சம்பந்தமான விஷயங்களையும் தொடர்ச்சியாக வந்து சந்தேகத்தை எழுப்புறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, இது எல்லாமே குறிப்பாக இந்தியாவுடைய அணு உலை சம்பந்தமாக, அணு உலையில் பணியாற்றக்கூடிய மிக முக்கியமான ஒரு நபர்களுடைய மரணங்கள். இது எல்லாமே இவர்கள் அனைவருமே ஏதாவது ஒரு மிக முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட்ஸுக்கு ஒரு லீடாகவோ, இல்லை வந்து அந்த கன்சல்டன்ட் லீடாகவோ, இல்லை மிக முக்கியமான ஒரு அவங்களுடைய அறிவை வந்து பகிரக்கூடிய இடத்துலையோ இவங்க எல்லாருமே இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இதில் வந்து நோட்டபிளான ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகே, இப்போ அடுத்து பாருங்க, அக்டோபர் 7ஆம் தேதி 2013. இதுல இந்த காலகட்டத்தில் இந்தியாவுடைய 2 சீஃப் இன்ஜினியர்ஸ், கே கோஷ், அதுக்கப்புறம் வந்து அபினாஷ் சிவம், இந்த 2 பேரும் மர்மமான முறையில் ஒரு ரயில்வே ட்ராக் பக்கத்தில் வந்து இறந்து கிடக்குறாங்க. இதுக்கான காரணம் என்ன, இந்த கேஸ் என்ன ஆச்சு அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு பதிலும் இல்லை. இவங்க 2 பேர் யார் அப்படின்னா, ஐஎன்எஸ் ஹரியந்த் அப்படின்னு நமக்கே தெரியும். ஐஎன்எஸ் ஹரியந்த் வந்து நியூக்ளியர் பவர்டு சப்மரைன், அதாவது நீர்மூழ்கி கப்பல். அது வந்து நியூக்ளியர் பவர்டு, அணுசக்தி உடைய நீர்மூழ்கி கப்பல் ஐஎன்எஸ் ஹரியந்த். இந்த நீர்மூழ்கி கப்பலில் தொழில்நுட்ப வல்லுநர்களாக பணிபுரிந்தவர்கள் தான் இந்த கே கோஷ், அதுக்கப்புறம் வந்து அபினாஷ் சிவம். இவர்களும் மர்மமான முறையில் வந்து இறந்து கிடக்கிறார்கள். இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு விஷயமும் இன்னைக்கு வரையும் வந்து தெரியவே இல்லை. இன்னும் கேட்டால் ரயில்வே ட்ராக் பக்கத்தில் வந்து அவங்களுடைய சடலம் வந்து கண்டெடுக்கப்படுது. ஒருவேளை வந்து ரயில் மோதி அவர்கள் இறந்திருந்தாருங்க அப்படின்னா அவங்களுடைய சடலத்தில் சம்பந்தமான அடிபட்டிருக்கணும், காயங்கள் இருந்திருக்கணும். ஆனால் இதை இன்வெஸ்டிகேட் பண்ண பார்த்தசாரதி அப்படிங்கிற ஒரு ஜிஆர்பி சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, there were no suspicion marks in their body. எந்த விதமான காயமோ இல்லை எந்த விதமான ஒரு இதுவும் அவங்களுடைய சடலத்தில் இல்லை அப்படின்ட்டு அவர் சொல்றார். அப்போது எந்த ஒரு காயமுமே இல்லாமல் அவங்க எப்படி வந்து அங்கே வந்து இறந்து கிடந்தாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி. நேயர்களே,
இது எல்லாமே இந்தியாவுடைய அணு உலை, இந்தியாவுடைய அணு சம்பந்தமான ஆராய்ச்சி, அதுவும் குறிப்பாக அணு சம்பந்தமான ஆயுத தயாரிப்புன்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்த நியூக்ளியர் சிஸ்டத்துல ஏதோ ஒரு இடத்துல மிக முக்கியமான ஒரு பங்காற்றியவர்கள் தான் இவர்கள் எல்லாருமே. இவங்க எல்லாருடைய மரணமும் சந்தேகத்துக்குரிய ஒரு மரணமாக தான் இன்று வரை நீடிக்கிறது. ஸ்டார்ட் ஃப்ரம் நம்மளுடைய ஹோமி பாபா தொடர்பாக மிக முக்கியமான ஒரு பதிவை, ஒரு ஆராய்ச்சி பதிவை மிக விரைவில் நாம் வெளியிடுவோம். அது சம்பந்தமான நிறைய தகவல்கள் இருக்கு. பல நாடுகள், மிக குறிப்பாக அமெரிக்கா என்ற அந்த பைத்தியக்கார ஒரு நபரால் ஆளப்பட்டிருக்கக்கூடிய அந்த நாடுடைய முகத்திரையை கிழிக்க வேண்டிய நேரம் தற்போது வந்துவிட்டது. இவர்கள் யார், இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படிங்கிறத, இவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத வச்சு இவங்களை தோலுரித்து காட்ட முடியும். ஸோ அதற்கான நேரம் நெருங்கிவிட்டது. இந்த சந்தேக மரணங்கள் தொடர்பாக மிக முக்கியமான தீர்க்கமான ஒரு இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது நடத்தப்படணும். ஆனால் இன்று வரை அது நடத்தப்படல. அதனால தான் அது பொதுநல வழக்காகவே தொடரப்பட்டது. ஸோ இந்தியாவுடைய வளர்ச்சியை பிடிக்காத, இந்தியாவுடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும். மிக குறிப்பாக இந்தியா இந்த அணு சம்பந்தமான விஞ்ஞானத்தில் அவர்கள் வளரக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு இதன் பின்னணியில் இருக்கிறதா? மிக முக்கியமாக வெளிப்படையாக சொன்னோம்னா CIA அப்படிங்கிற அந்த அமெரிக்காவுடைய உளவு அமைப்பு இதன் பின்னணியில் இருக்கிறதா அப்படிங்கிற அந்த சந்தேகம் அப்படிங்கிறது மிக வலுவாக இருக்கு. குறிப்பாக ஹோமி பாபா அவர்களுடைய அந்த மரணம் அப்படிங்கிறது எந்த மாதிரி நிகழ்ந்தது, அது தொடர்பாக CIA உடைய மிக முக்கியமான ஒரு அதிகாரி சொன்ன தகவல் என்ன, அவர் வெளியிட்ட ஆவணம் என்ன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இன்னும் இருக்கு. இந்த அமெரிக்கா அப்படிங்கிற அந்த நாடை மிக நிச்சயமாக தோலுரித்து காட்ட வேண்டும். நாமும் புரிந்து கொள்ள வேண்டும், நாம எந்த மாதிரியான ஒரு எதிரியோடு இப்போ நாம மோத தொடங்கி இருக்கோம் அப்படிங்கறத நம்மளும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவு தான் இது. அடுத்த பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.